பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் என்ன கேட்குறாங்கன்னா, பிரதர் பாவத்தை கண்டித்து பேசக்கூடாதா, பிரசங்கம் பண்ணக்கூடாதா? ஏன்னா பல தப்பு பண்ணிட்டு சபைக்கு வரான், திருவிந்தில் கை வைக்கிறான், பிரசங்கம் பண்ணுறான், ஊழியம் செய்கிறான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பாவத்தை கண்டித்து பேசுவது ரொம்ப நல்ல விஷயம், கண்டிங்க, தப்பு கிடையாது. ஆனால் விசுவாசி அல்ல, சபை அல்ல, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் பேசு. ஏனென்றால் பாவத்தை மன்னிக்கக்கூடிய பவர், அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் உண்டு. மார்க் 2:10. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற வல்லமை தேற்றவனை பரிசுத்தாவிக்கு உண்டு என்று யோவானுடைய சுவிசேஷம் 16:7-8 தொடர்ந்து பார். எதுக்கு இயேசு அந்த வார்த்தை சொன்னார் என்றார், அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏனென்றால் அது தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 7, 8, 9, 10, 11 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏனென்றால் இயேசுவால தான் பாவம் மன்னிப்பு, பாவ நிவர்த்தி, பாவத்தை போக்க பலி. அவரை பற்றும் விசுவாசம்தான் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும், அவரை கழுவ முடியும், பரிசுத்தமாக்க முடியும். யோவான் 8:24-25 பாருங்க. இயேசு சொன்னார், என்கிட்ட வராவிட்டால் பாவத்திலே செத்து போவீங்க பாருங்கள். அப்போ நீங்கள் கண்டிக்க வேண்டியது இயேசுவை பற்றி விசுவாசிக்கும்படி, அவரை விசுவாசித்து கண்டித்து பேசுங்க. அவரை பற்றி விசுவாசம், அவரை பற்றி கொள்ளும்படி செய்யுங்க, அவர் சமூகத்தில் வரும்படி செய்யுங்க, அதை கண்டித்து பேசுங்க. அதை விட்டு நீ பாவம் பண்ணிட்டு வந்த, அதை பண்ணிட்டு வந்த சொன்னீங்கன்னா நீங்கள் யார் என்றால் நியாயபரமான பிரசங்கியார். ஏன்னா நியாயபரமான செய்தி ஒருவனும் நீதிமான ஆக்காது, நீங்களும் நீதிமான ஆக்க முடியாது. ரோமர் 2:13-14, ரோமர் 3:20 தொடர்ந்து வாசித்து பாரு. அந்த செய்தி கேட்கிற நீதிமான் கிடையாது. நீதிமான் என்பது யார்? 1 Corinthians 6:11 அவர் நாமத்தினாலே நம்மளை கழுவினாராம், பரிசுத்தமாக்கினாராம், நீதிமான் ஆக்கினாராம். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 26:18 சொல்லுது, அவர் பற்று விசுவாசம் பாவம் மன்னிப்பு. இயேசுவை பற்று விசுவாசத்தை பற்றி பேசுகிறேன். பாவம் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ இந்த பாவத்தை பற்றி நீங்கள் பேசும்போது உலகத்தானா இருக்கிறீங்க. இயேசு சொன்னார் யோவான் 15:19 நீங்கள் உலகத்தான் அல்லன்னார். அதனால் கவனமாக இருங்க. இயேசுவை விசுவாசிக்கபடி பிரசங்கம் பண்ணுங்க, அவரை பற்றி பிடிக்கபடி பிரசங்கம் பண்ணுங்க, அவரை விசுவாசிக்கபடி பிரசங்கம் பண்ணுங்க. அவங்க உள்ள பாவம் இருக்காது, அதை விட்டு வெளியே வருவான். காட் பிளஸ்.